வெல்கம் டு மார்க்கெட் மாங் பிஸ்னஸ் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். மோட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கான கஸ்டமர்ஸ் யார், ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸ்னஸ் என்ன மோடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் உங்களோட கஸ்டமர்ஸ் யார், உங்களோட ஆடியன்ஸ் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரு கூட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மோட் ஆஃப் பிஸ்னஸில் தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு காஸ்ட் ஃபிக்ஸிங், அதாவது ப்ரைஸிங், ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மோட் ஆஃப் பிஸ்னஸ் தான் சூஸ் பண்ணும். அதாவது நீங்கள் யார் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸ்க்கான பேமெண்ட்டோ இல்லை ப்ராஃபிட் லாஸ் இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறது ஆப்ஷன் வந்து இந்த மோட் ஆஃப் பிஸ்னஸில் தான் வந்து பேஸு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பிஸ்னஸில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் B2B, B2C, B2G, B2B, B2C, அதுக்கப்புறம் D2C, அடுத்து B2E, அதுக்கு அடுத்தது C2C, லாஸ்ட்டாக C2B. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B2B அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேனுஃபேக்சரர். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை, ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. நீங்கள் விற்க போகிறது யார்கிட்ட விற்க போகிறீங்க அப்படின்னா டீலர்கிட்ட. டீலருங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர் வந்து டைரெக்டாக கஸ்டமர் கூட வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ ஆனால் உங்களோட கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் டு டீலர். நீங்கள் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட தான் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து B2B கேட்டகரியில் வரும். அடுத்தது B2C. B2C அப்படிங்கிறது வந்து பேசிக்கான ஒரு மாடல், எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு பேசிக் மாடல் வந்து இதுதான். B2C அப்படிங்கிறது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். அதாவது நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நான் அதில் சில பொருட்களை வாங்கி வச்சிருக்கேன், அதை டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட நான் விற்கிறேன் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். அதாவது டைரெக்டாக நம்ம சின்ன 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 ஷாப்ஸ் கடை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து B2C கேட்டகரியில தான் வரும். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா ஒரு கடையில போய் பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து பிசினஸ் டு கஸ்டமர்ஸ் கேட்டகரிஸ் தான் வரும். அடுத்தது B2G. B2G அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டு கவர்மெண்ட். நம்ம வந்து டைரக்டா கவர்மெண்ட் கூட பிசினஸ் பண்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டு கவர்மெண்ட் வந்து B2G கேட்டகரியில வரும். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ், இந்த டெண்டர் இதெல்லாம் வந்து B2Gல வரும். அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் விடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது டெண்டர் விடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே பணம் கட்டிடணும். பணம் கட்டி அந்த டெண்டரை எடுத்துட்டு அதுக்கு என்ன ஒர்க்கோ அதை நீங்க பண்ணிட்டு அதுல வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்க வந்து உங்களோட இன்கமா வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிசினஸ் டு கவர்மெண்ட் கேட்டகரியில வரும். அடுத்தது B2B, B2C. இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பேர் கை மாறும். அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஹோல்சேலர். ஹோல்சேலர் வந்து டைரக்டா ஒரு கஸ்டமர் கிட்ட கொண்டு விற்க மாட்டாங்க. ஹோல்சேலர் வந்து ஒரு ரீசேலர்கிட்ட விற்பாங்க, ரீசேலர் வந்து கஸ்டமர் கிட்ட விற்பாங்க. இதுதான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். ஹோல்சேலர், ரீசேலர்ஸ் இதெல்லாம் வந்து B2B, B2C கேட்டகரிஸ்ல வரும். அடுத்தது D2C. D2C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு கஸ்டமர்ஸ். அதாவது அதில் வந்து ரீசெல்லர்ஸும் கிடையாது, டீலர்ஸும் கிடையாது, மேனுஃபேக்சரரே டைரக்டாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. லைக் வந்து உழவர் சந்தை. அதாவது மேனுஃபேக்சரர்னா அவங்க தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணி அவங்களே காய்கறியை விளை வச்சு எந்த ஒரு டீலரோ கடைக்கோ கொடுக்காம டைரக்டாக அவங்க பப்ளிக் கிட்ட கொண்டு வந்து டைரக்டாக சேல் பண்ணுறாங்களே அது வந்து D2C. இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உழவர் சந்தை. அடுத்தது வந்து B2E. B2E அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் டைரக்டாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து B2E, பிஸ்னஸ் டு எம்ப்ளாயீஸ். இதோட கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து வெளியில யாருக்கும் சேல் பண்ணாமல் உங்களோட எம்ப்ளாயீஸ்க்குள்ள மட்டும் நீங்கள் சேல் பண்ணிக்கிறீங்க. ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை ஒரு பார்ட்டி ஹாலோ இருக்குது, இதை வந்து நான் வெளியில் ரெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டேன், என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து B2E கேட்டகரிஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து அவங்க வந்து மண்டபம் வச்சுருப்பாங்க, பார்க்கிங் ஏரியாஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து வெளியில் உள்ளவங்கள வந்து அதில் உள்ள வந்து வர்றதுக்கு விட மாட்டாங்க. அவங்க எம்ப்ளாயீஸோ
அவங்களோட ஸ்டாஃப்ஸும் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சம் குரூப் ஆஃப் கம்பெனி டாட்டா வந்து யூஸ் பண்ணலாம். டாட்டா வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து இப்போ டைட்டன், இப்போ தனிஷ்க், இந்த மாதிரி சில அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை போய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் டு எம்ப்ளாயீஸ் கேட்டகரிஸில் வரும். அடுத்தது C2C அப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமர், அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் இன்னொரு சிங்கிள் பர்சன் கிட்ட சேல் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் எனி மீடியம், அதாவது நான் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை டேரெக்டாக நான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை என்னோட வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு இன்னொரு டைரக்ட் கன்சியூமர் கிட்ட நான் விற்கிறேன் அப்படின்னா, அதாவது 1-to-1 சேல்ஸ். இவங்க கடை வச்சிருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்காது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை நான் ஏதோ ஒரு மீடியமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணியோ இல்லை 4-5 பேர்கிட்ட சொல்லி வச்சு அவங்க என்கிட்ட பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து கன்சியூமர் டு கன்சியூமர். இவங்களும் கன்சியூமர், அவங்களும் கன்சியூமர். இவங்க எந்த கடையும் இருக்காது, எந்த ஷாப், எந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து C2C கேட்டகரியில் வரும். அடுத்தது கன்சியூமர் டு பிஸ்னஸ். கன்சியூமர் டு பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கிள் பர்சன், நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து கன்சியூமர் டு பிஸ்னஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். எனக்கு ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் தெரியும், இல்லைன்னா எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் என்னோட நாலேஜை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும், நான் அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது இந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், இன்னொருத்தவங்க வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் டைரெக்டாக அவங்ககிட்ட போய் உங்களோட பிஸ்னஸ்க்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்து நான் அதுக்கு ஒரு இன்கம் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து C2B கேட்டகரியில் வரும், கன்சியூமர் டு பிஸ்னஸ். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இந்த கேட்டகரிஸ் பேஸில் தான் ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம வந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்குறோமா, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம போய் பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, இதையெல்லாம் பொறுத்து தான் உங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட், அதாவது உங்கள் பேமெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட வரும், நீங்கள் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, உங்கள் ப்ராஃபிட்டை பிரித்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கேட்டகரி எந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ நாள் நம்ம கைக்கு வரும், நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மக்கிட்ட எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் இதில் எந்த கேட்டகரிஸில் வருது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் கேட்டகரி இல்லையா, இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வர்றதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அதுக்கான இனிஷியல் பே பண்ணிடுவீங்க, இல்லை டெண்டருக்கான அமௌண்ட்டை கட்டிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து, நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து உங்களோட இன்கம் எல்லாமே வந்து நீங்கள் ரெண்டாவது தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி அதை மெயின்டைன்ஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டோல்கேட்டு, பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங்கு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பிளேசஸில் வந்து சம் பிளேசஸ் வந்து டெண்டருக்கு விடுவாங்க. பில்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி கவர்மெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணி அது அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டே வந்து உங்கள் கைக்கு வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லை 3 மாதமோ கழிச்சு தான் அந்த பேமெண்ட்டே வந்து உங்கள் கைக்கு வரும். இஃப் இன்கேஸ் அந்த பில் வந்து பாஸ் ஆகலை, இல்லை பில் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து லீவில் இருக்காங்க, மெடிக்கல் லீவில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பில் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகாது. அந்த பில் அப்ரூவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் போட்ட அந்த பணமோ உங்களுக்கு கைக்கு திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், அதாவது B2G அந்த கேட்டகரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இனிஷியலாக நீங்கள் லம்சம் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் யார் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதலே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மோட் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஆடியன்ஸ் யார், நீங்கள் யார் கூட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் கஸ்டமர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப் தான், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கு அடுத்த லெவல் தான் உங்களோட ஆடியன்ஸ் யார், அவங்க என்ன கேட்டகரிஸ், அவங்க வந்து என்ன பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருப்பாங்க, அவங்கள எப்படி போய் நீங்கள் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். அதுவரை நம்ம மார்க்கெட் மாங்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம வீடியோ பற்றின மேலும் உங்களுடைய தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.